ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நாம் பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த 6 அறிகுறிகள் உங்ககிட்ட இருந்தால் நீங்கள் சோம்பேறி இல்லையா, வேறு என்னவா இருப்பீங்களாம் தெரியுமா? வாங்க இன்னைக்கு அதை பற்றி தெரிஞ்சுக்கலாம். பல நாட்களில் நம்மில் பெரும்பாலானோர் மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் எப்போதும் சோர்வாக உணர்கிறோம். ஆனால் அது சோம்பேறித்தனமாக இருப்பதாகவும் தாங்கள் முழுவதுமாக ஓய்ந்து போகவில்லை என்று நினைப்பவர்களும் இருக்கிறார்கள். சோர்வு என்பது உடல், உணர்ச்சி மற்றும் மனச்சோர்வு, அதிக அளவு மன அழுத்தம் அல்லது அதிக வேலை ஆகியவற்றால் ஏற்படும் ஒரு நிலை. இது உங்களுடைய ஒட்டுமொத்த நல்வாழ்வில் தீங்கு விளைவிக்கும் ஒரு தீவிர நிலை. மேலும் சோம்பல் என்பது பெரும்பாலும் உந்துதல் அல்லது முயற்சியில் ஈடுபட விருப்பமில்லாத நிலையை குறிக்கிறது. சோம்பேறித்தனம் அல்ல, சோர்வை நீங்கள் அனுபவிக்கிறீர்கள் என்பதை குறிக்கும் சில அறிகுறிகள் உள்ளன. அவை என்னென்ன அறிகுறிகள் என்று தான் பார்க்க போகிறோம். உடல் மற்றும் மனச்சோர்வு சாதாரண சோர்வுக்கு அப்பாற்பட்டது. ஒரு முழு இரவு தூக்கத்திற்கு பிறகும் நீங்கள் சோர்வாக உணரலாம். அத்துடன் அன்றாட அல்லது அடிப்படை வேலைகளை கூட முடிப்பதற்கான ஆற்றல் இல்லாமல் நீங்கள் போராடலாம். சோர்வை அனுபவிக்கும் போது நீங்கள் ஒரு முறை விரும்பிய செயல்பாடுகள் அல்லது பணிகளில் ஆர்வத்தை இழக்க நேரிடலாம். இது சோம்பேறித்தனத்திலிருந்து வேறுபட்டது. அங்கு நீங்கள் வேலைகளை தொடங்குவதற்கு அதிக ஆர்வம் இல்லாமல் இருக்கலாம். சோர்வு நீங்கள் ஆழ்ந்த அக்கறை கொண்ட விஷயங்களில் உங்கள் ஆர்வத்தையும் விருப்பத்தையும் குறிக்கிறது. குறைக்கப்பட்ட உற்பத்தி திறன் மற்றும் செயல்திறன், வேலையில் அல்லது உங்களுடைய வாழ்க்கையின் பிற பகுதிகளில் வேலை செய்யும் திறனில் கணிசமான சரிவுக்கு வழிவகுக்கலாம். கவனம் செலுத்துவது, முடிவெடுப்பது அல்லது பணிகளை திறம்பட முடிப்பது உங்களுக்கு சவாலாக இருக்கலாம். தலைவலி, தசைவலி மற்றும் இரைப்பை குடல் பிரச்சனைகள் போன்ற உடல் அறிகுறிகளில் சோர்வு வெளிப்படும். இது உங்களுடைய உணர்ச்சி நல்வாழ்வை பாதிக்கலாம். இது மனநிலை மாற்றங்கள், சோர்வு மற்றும் மனச்சோர்வு அல்லது பதட்டம் ஆகியவற்றிற்கு வழிவகுக்கும். சோம்பேறித்தனம் பொதுவாக இந்த உடல் மற்றும் உணர்ச்சி பிரச்சனைகளை ஏற்படுத்தாது. உங்கள் வேலை அல்லது உறவுகளில் இருந்து சிடுமூஞ்சித்தனம் மற்றும் உணர்ச்சி பூர்வமான பற்றின்மையை நீங்கள் உணரலாம். நீங்கள் மிகவும் அலட்சியமாக இருக்கலாம் அல்லது ஒரு காலத்தில் உங்களுக்கு முக்கியமான பொறுப்புகள் மற்றும் கடமைகள் மீது வெறுப்படையலாம். சோர்வை அனுபவிக்கும் மக்கள் ஓய்வு எடுக்கவோ அல்லது வேலை அல்லது பிற மன அழுத்தங்களிலிருந்து துண்டிக்கவோ முடியாது. உங்களுக்கு ஓய்வு நேரம் இருக்கும்போது கூட நீங்கள் வேலையை பற்றி தொடர்ந்து சிந்திக்கலாம் அல்லது தொடர்ந்து அழுத்தத்தை உணரலாம். வியூவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக், கமெண்ட், ஷேர் பண்ணுங்க. நன்றி.